إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له الأحد الصمد الذي لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار فأعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم من همزه ونفخه ونفثه بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما قال الله تبارك وتعالى ولقد خلقنا الإنسان ونعلم ما توسوس به نفسه ونحن أقرب إليه من حبل الوريد إذ يتلقى المتلقيان عن اليمين وعن الشمال قعيد ما يلفظ من قول إلا لديه رقيب عتيد وجاءت سكرة الموت بالحق ذلك ما كنت منه تحيد ونفخ في الصور ذلك يوم الوعيد وجاءت كل نفس معها سائق وشهيد لقد كنت في غفلة من هذا فكشفنا عنك غطاءك فبصرك اليوم حديد وقال قرينه هذا ما لدي عتيد ألقيا في جهنم كل كفار عنيد مناع للخير معتد مريب الذي جعل مع الله إلها آخر فألقياه في العذاب الشديد قال قرينه ربنا ما أطغيته ولكن كان في ضلال بعيد قال لا تختصموا لدي وقد قدمت إليكم بالوعيد ما يبدل القول لدي وما أنا بظلام للعبيد எல்லா புகழும் ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாக்கி அவனது ஸலவாத்தும் சலாமும் நமது இறுதி தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவரது குடும்பத்தினர்கள் மீதும் அவரது வாழ்க்கை பின்பற்றி வாழ்ந்த சத்திய உத்தம சஹாபாக்கள் தாபிஈன்கள் தபு தாபிஈன்கள் ஸலஃபு ஸாலிஹீன்கள் கண்ணியமிக்க இமாம்கள் மற்றும் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய வாழப்போகின்ற அனைத்து முஸ்லிமான மூமினான ஆண்கள் மற்றும் பெண்கள் மீதும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. அல்லாஹுடைய அழைப்பை ஏற்று அவனது இல்லத்தில் அவனது கடமை நிறைவேற்றுவதற்காக நாம் இங்கே ஒன்று கூடியிருக்கின்றோம். இந்த நேரத்தில் அல்லாஹ் நம்முடைய எண்ணங்களின் செயல்பாடுகளும் ஏற்று அதற்கு நிறைவான கூலியை இம்மையிலும் மறுமையிலும் தந்துள் புரிவானாக. வாழக்கூடிய இந்த வாழ்க்கையில் ஈமானோடும் தக்வாவோடும் ஆரோக்கியத்தோடும் வாழ வைப்பானாக. எல்லா விதமான சோதனைகள், முசீபத்துகள், குழப்பங்கள், கொடிய நோய்கள், எதிர்பாராத ஆபத்துகள் அனைத்தையும் விட்டு அல்லாஹ் நம்மையும் நம் குடும்பத்தையும் நம் சமூகத்தையும் பாதுகாத்தருள் புரிவானாக என்று பிரார்த்தவனாக எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்திற்குரிய இல்லாமல் அல்லாஹின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனது அருள்மறையாம் திருமறை சூரத் தௌபா என்ற அத்தியாயத்திலே இன்ன இத்தத் ஷுஹூர் இன்தல்லாஹி 12 ஷஹரன் ஃபீ கிதாபில்லாஹி யௌம ஹலகஸ் ஸமாவாத்தி வல் அர்த மின்ஹா அர்பஅத்துன் ஹுரும், நிச்சயமாக வானங்களையும் பூமியையும் படைத்த நாள் அன்று, என்று வானங்களையும் பூமியும் படைத்தானோ அதே நாளில் மாதங்களுடைய எண்ணிக்கை 12ஆக அல்லாஹ் நிர்ணயித்து விட்டான், தீர்மானித்து விட்டான். அதில் 4 மாதங்கள் புனிதமானவை. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த 4 மாதங்கள் எது என்று சொல்லும் பொழுது துல்காஅதா, துல்ஹிஜ்ஜா, முஹர்ரம் மற்றும் ரஜப், இந்த 4 மாதங்கள் புனிதமானவைகள். இந்த மாதங்கள் முஹர்ரம் தொடங்கி துல்ஹிஜ்ஜால முடிகின்றன. ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒரு பெயர் இருக்கின்றது. அந்த பெயருக்கான காரணமும் நாம் அறிந்து கொள்வது அவசியம். உதாரணமாக முஹர்ரம் என்றால் அது புனிதமாக்கப்பட்டது. அந்த வார்த்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வருகைக்கு முன்னாடி அந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டது. மக்கள் அந்த மாதத்தை முஹர்ரம் என்று இதற்காக பெயரிட்டார்கள். அந்த மாதத்தில் போர் செய்யக்கூடாது என்பதற்காக. புனிதமான ஹராமாக்கப்பட்ட, அதாவது போர் ஹராமாக்கப்பட்ட மாதம் என்றுதான் அதோடைய பொருள்.
இரண்டாவது சஃபர் மாதம். சஃபர் என்ற வார்த்தைக்கு காலி செய்வது என்ற அர்த்தம். தங்களுடைய வீடுகளை காலி செய்து போருக்கு புறப்பட்டு விடுவார்கள். எனவே தான் அந்த மாதத்திற்கு சஃபர் என்ற பெயர் வைக்கப்பட்டது. பிறகு ரபியுல் அவ்வல், ரபியுல் சானி. ரபி என்றால் வசந்த காலம். அப்போ 2 மாதங்கள் அந்த வசந்த காலமாக இருக்கும். எனவே அதை வைத்துதான் ரபியுல் அவ்வல், ரபியுல் சானி, முதலாவது வசந்தம், இரண்டாவது வசந்தம் என்று பெயர் வைக்கப்பட்டது. பிறகு ஜுமாதல் ஊலா, ஜுமாதல் உஹ்ரா. இந்த மாதங்களில் அதிகமான குளிர் ஏற்படும். அந்த குளிர் அதிகமாகி அந்த தண்ணீர் எல்லாம் உறைந்து போகும். அப்போ உறைவதற்கு தான் ஜமத என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டது. ஜமதல் மா என்று சொன்னால் தண்ணீர் உறைந்து விட்டது. எனவே தண்ணீர் உறையும் அளவிற்கு குளிர் அதிகமாக இருக்கக்கூடிய மாதங்கள் ஜுமாதல் ஊலா, ஜுமாதல் உஹ்ரா. பிறகு ரஜப் என்ற வார்த்தைக்கு கண்ணியம் என்ற அர்த்தம். அந்த மாதத்தை கண்ணியப்படுத்துவதன் காரணமாக போர் செய்ய மாட்டார்கள். அதற்கு இன்னொரு பெயரும் வைக்கப்பட்டது ஊமை மாதம் என்று. ஊமை மாதம் என்பதற்கான அர்த்தம் அங்கே போர்கள், அந்த ஆயுதங்களுடைய சத்தமே கேட்காது. அந்த அளவிற்கு ஒரு புனிதமான மாதமாக ஜாஹிலிய காலத்துல மக்கள் அதை புனிதப்படுத்தி வந்தார்கள். பிறகு ஷஅபான் மாதம். ஷஅபான் மாதத்தில் தண்ணீர் பற்றாக்குறையினால் தண்ணீரை தேடி மக்கள் தனித்தனியாக பல கிலோமீட்டர் தாண்டி அவர்கள் சென்று விடுவார்கள். பல மைல் கிலோமீட்டர் தூரத்திலே சென்று விடுவார்கள், பிரிந்து விடுவார்கள். அப்ப அந்த பிரிவதற்கு, பல கூட்டங்களாக பிரிந்து செல்வதற்கு தான் ஷஅபுன் என்ற வார்த்தை வந்தது. அதிலிருந்து வந்துதான் ஷஅபான் என்ற பெயர். அதே போல ரமதான் என்பது அது அதிகமான வெயிலின் காரணமாக கால்நடைகளுடைய அந்த குட்டிகள் எல்லாம் அந்த சுடும் மணலில் கால் வைக்க முடியாமல் அது துள்ளி குதிக்கும். எனவே தான் ரமதல் இபில் என்று சொல்வார்கள். அந்த வார்த்தை குளிர், அதாவது வெயில் அதிகமாக இருப்பதினால் அந்த வெயிலை அடிப்படையாக கொண்டு, அந்த உஷ்ணத்தை அடிப்படையாக கொண்டுதான் ரமதான் என்ற பெயர் அதற்கு வந்தது. இன்னொரு அர்த்தம் இருக்கு, பாவங்கள் இருந்து விலகி விட்டார்கள் என்ற அர்த்தமும் அதில் வருகின்றது. எனவே 2 விதமான வார்த்தைகளின் மூலமாகத்தான் ரமதான் என்ற பெயர் வந்தது. பிறகு ஷவ்வால் மாதத்திலே அந்த கால்நடைகள், குறிப்பாக ஒட்டகங்களுடைய பால் குறைந்து போகும். அப்படி குறைந்து போகும்போது அது தங்களுடைய வாள்களை அந்த ஒட்டகங்கள் தங்களுடைய வாள்களை சுருட்டிக் கொள்ளும். எனவே அதை வைத்துதான் அஷாலத்தில் இபில் என்று சொல்வார்கள். எனவே அதிலிருந்து வந்ததுதான் ஷவ்வால் என்று. பிறகு துல்காதா, வீட்டிலே அவர்கள் ஓய்வு எடுப்பார்கள் அல்லது ஹஜ்ஜுக்காக அவர்கள் தங்களை தயார்படுத்திக் கொள்வார்கள். எனவே ஓய்வெடுத்து பிறகு ஹஜ்ஜுக்கு புறப்படுவதனால் துல்காதா என்று பெயர் வந்தது. துல்ஹிஜ்ஜா என்பது ஹஜ்ஜுடைய மாதம் என்று. இப்படி ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒரு பெயர் இருக்கின்றது. அந்த பெயருக்கான காரணத்தையும் நாம் அறிந்து கொள்வது அவசியம். ஷஅபான் மாதத்தை பொறுத்தவரையில் இஸ்லாமிய சமூகத்தில் ஷஅபான் மாதம் குறிப்பாக இது பல பிதஅத்துகள் நடைபெறக்கூடிய ஒரு மாதமாக இன்றைக்கு நாம் பரவலாக காண்கிறோம். இந்த பிதஅத்துகள் எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்திலோ, சஹாபாக்களுடைய காலத்திலோ, தாபிஈன்கள், தபூ தாபிஈன்களுடைய காலத்திலோ எதுவுமே இல்லாமல் இருந்தன. கிட்டத்தட்ட 4 நூற்றாண்டுகள் வரைக்கும் ஷஅபான் மாதத்தில் எந்த ஒரு பிதஅத்தும் நடைபெறாமல் அது சுன்னத்தான அடிப்படையில் அந்த மாதம் பின்பற்றப்பட்டு வந்தது. ஆனால் 5வது நூற்றாண்டில் இருந்தால் சில இது போன்ற பிதஅத்துகள் உருவாகின. என்ன மாதிரியான பிதஅத்துகள்? ஷஅபான் மாதம் என்பது அதிலே நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படும், நம்முடைய வாழ்வாதாரம் அதிகமாக்கப்படும், நம்முடைய ஆயுள் நீட்டி தரப்படும் என்பது போன்ற நம்பிக்கைகள் மக்களுக்கு மத்தியிலே, சில முஸ்லிம்களுக்கு மத்தியிலே இப்படி ஒரு நம்பிக்கை இருந்து வருகின்றது. அதே போல ஷஅபான் மாதத்திலே குறிப்பாக அந்த 15வது இரவு அன்று அந்த இரவை முழுவதும் தொழுகையிலும் இபாதத்திலும் கழிப்பது, அடுத்த நாள் நோன்பு நோற்பது என்ற ஒரு சம்பிரதாயம், இப்படிப்பட்ட ஒரு செயல் நம்முடைய சமூகத்திலே சில மக்களுக்கு மத்தியிலே பின்பற்றப்பட்டு வருகின்றது. இதற்காக சில ஆதாரங்களை, சில ஹதீஸ்களை அவர்கள் முன்வைக்கின்றார்கள். அந்த ஹதீஸ்களுடைய உண்மை தன்மை என்ன என்பதை நாம் பார்த்துவிட்டு பிறகு அதில் நாம் செய்ய வேண்டிய இபாதத்துகள் என்ன, சுன்னத்தான விஷயங்கள் என்ன என்பதையும் இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். ஷேகுல் இஸ்லாம் இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இக்திதாஉஸ் ஸிராத்தில் முஸ்தகீம் என்ற தனது நூலிலே சிரியாவுடைய உலமாக்கள் இந்த மாதத்தில்
தனிப்பட்ட முறையில இபாதத்துகள் செய்யலாம், தனிப்பட்ட முறையில் இபாதத்துகள் செய்யலாம், ஆனால் கூட்டமாக செய்யக்கூடாது என்று சொல்லி வந்த அதே சமயத்தில் ஹிஜாஸுடைய உலமாக்கள், ஹிஜாஸ் என்பது மக்கா மதீனா போன்ற பகுதிகளை சவுதி என்ற பெயர் இடுவதற்கு முன்பாக இருந்த பெயர் ஹிஜாஸ் என்பது. அப்ப ஹிஜாஸுடைய உலமாக்கள் இந்த மாதத்தில் இபாதத்துகளுக்காக ஒரு பிரத்யேகமான இபாதத் செய்வதற்காக இந்த மாதத்தை ஏற்படுத்திக் கொள்வது இது நபிகள் நாயகம் சுன்னாவிற்கு முரணானது என்பதாக ஷேகுல் இஸ்லாம் இமாம் இப்னு தைமிய்யா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பதிவு செய்கிறார்கள். அதே போல இமாம் இப்னு ரஜப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தனது நூல் லதாயிஃபுல் மஆரிஃப் என்ற நூலிலே இந்த மாதத்தில் பிரத்யேகமாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு இபாதத் செய்ததாக சொல்லப்படக்கூடிய அனைத்து செய்திகளும் அது ஆதாரமற்றது, அதற்கு எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது, சொல்லப்படக்கூடிய ஹதீஸ்கள் அனைத்தும் பலகீனமானவை. இன்னும் சொல்ல போனால் எதுவுமே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதத்தில் பிரத்யேகமாக செய்வதற்கு நமக்கு இஸ்லாமிய உம்மத்திற்கு அவர்கள் சொல்லித்தரவில்லை. மாறாக மன் அஹ்தஸ ஃபீ அம்ரினா ஹாதா மா லைஸ மின்ஹு ஃபஹுவ ரத்துன், இந்த மார்க்கத்தில், இந்த தூய மார்க்கத்தில், இந்த தீனில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித்தராத ஒன்றை ஒருவர் செய்தாரேயானால் அவர் உண்மையிலே அது பிதஅத் செய்து விட்டார், ஒரு நூதன காரியத்தை செய்து விட்டார். அது அல்லாஹ்விடத்தில் அது ரத்து செய்யப்படும், அது நிராகரிக்கப்படும். பிதஅத்துகளுக்கு அல்லாஹ்விடத்தில் அங்கீகாரம் கிடைக்காது என்பதாக இமாம் இப்னு ரஜப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கூறியுள்ளார்கள். அதே போல சுனனு திர்மிதி உடைய விரிவுரையாளராக இருக்கக்கூடிய முஹத்திஸ் அல்லாமா அப்துல் ரஹ்மான் அல் முபாரக் ஃபூரி, துஹ்ஃபத்துல் அஹ்ஃபதி உடைய ஆசிரியர் தொகுப்பாளர் அவர்கள் சொல்லும் பொழுது மிக அழகான ஒரு செய்தி சொல்கின்றார்கள். லம் அஜித் ஃபீ ஸௌமி யௌமி லைலத்தின் நிஸ்ஃபி மின் ஷஅபான் ஹதீஸன் மர்ஃபூஅன் ஸஹீஹன். ஷஅபானுடைய அந்த 15வது நாளின் இரவில் வணங்குவதும் அந்த நாளில் நோன்பு நோற்பதும் குறித்து வரக்கூடிய ஹதீஸ்களில் ஒரு சஹீஹான மர்ஃபூஆன ஹதீஸை நான் பார்த்ததில்லை, ஒரு சஹீஹான மர்ஃபூஆன ஹதீஸும் என்னால் பார்க்க முடியவில்லை. அவ்வளவு பெரிய முஹத்திஸ். சுனனு திர்மிதி உடைய அந்த ஹதீஸ்களுக்கு விரிவுரை எழுதிய முஹத்திஸ் அல்லாமா அப்துல் ரஹ்மான் அல் முபாரக் ஃபூரி அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை ஒரு ஹதீஸ் கூட கிடையாது சஹீஹானது. இன்னும் சொல்ல போனால் அஹாதீஸ் அலி அல்லதி ரவாஹு இப்னு மாஜா, இப்னு மாஜாவில் சுனன் இப்னு மாஜாவில் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்த அந்த ஹதீஸ், எந்த ஹதீஸ்? إذا كانت ليلة النصف من شعبان فقوموا ليلها وصوموا نهارها فقد عرفت أنه ضعيف جدا. இப்னு மாஜாவில் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் வருகின்றது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக, ஷஅபானுடைய நடு நாளில், அதாவது 15வது நாளில் அது நாள் வரும்போது அந்த இரவில எழுந்து தொழுங்கள், இபாதத் செய்யுங்கள், பகலில் நோன்பு நோற்றுக் கொள்ளுங்கள் என்று வரக்கூடிய ஹதீஸ் அது ضعيفٌ جدا, அது மிகவும் பலகீனமானது என்றும் கூறுகின்றார்கள். காரணம், அந்த ஹதீஸ் தொடரில் வரக்கூடிய ஒரு அறிவிப்பாளர் அபூபக்கர் பின் அப்துல்லா. இந்த அறிவிப்பாளரை குறித்து முஹத்திஸீன்கள் முத்தஹமுன் பில் கஸிப், அதாவது இவர் ஒரு பொய் சொல்லக்கூடியவர் என்று அஸ்மாஉர் ரிஜால் என்ற அந்த கலையிலே இந்த நபரை பற்றி எழுதும் போது இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. அதாவது ஹதீஸ்கள் தொகுப்பதற்காக முஹத்திஸீன்கள் செய்த மிகப்பெரிய ஒரு பணி என்னவென்றால் அஸ்மாஉர் ரிஜால் என்ற ஒரு கலையை உருவாக்கினார்கள். இந்த அஸ்மாஉர் ரிஜால் என்ற கலையிலே எத்தனை ஹதீஸ் அறிவிப்பாளர்கள் வருகிறார்களோ அத்துணை அறிவிப்பாளர்களுடைய கிட்டத்தட்ட 5 லட்சம் பேருடைய வாழ்க்கை வரலாறு முழுவதும் அவர்கள் பாதுகாத்து பதிவு செய்திருக்கிறார்கள். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று தீர விசாரித்து அவர்களை பற்றிய உண்மைத்தன்மை அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு அஸ்மாஉர் ரிஜால் என்ற ஒரு கலை அது 3ஆம் நூற்றாண்டிலேயே உருவாக்கப்பட்டது. 3ஆம் நூற்றாண்டிலே இதற்கான வேலை ஆரம்பிக்கப்பட்டது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். எனவே ஒரு ஹதீஸை அது பலகீனமானது என்று சொன்னால் அதற்கு என்ன காரணம், எந்த அடிப்படையில் அது பலகீனப்படுகிறது? எனவே இந்த ஹதீஸில் அபூபக்கர் பின் அப்துல்லா என்று வரக்கூடிய இந்த அறிவிப்பாளர் அவர் ஒரு பொய் சொல்லக்கூடியவராக இருந்திருக்கிறார் என்று முஹத்திஸீன்களால் சுட்டி காட்டப்பட்டிருக்கின்றது.
அதே போல இன்னொரு ஹதீஸ் வருகின்றது. அந்த ஹதீஸிலே யத்தலிஉல்லாஹு இலா ஜமீஇ خلقه ليلة النصف من شعبان فيغفر لجميع خلقه إلا المشرك أو مشاحن. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஷஅபானுடைய அந்த 15வது இரவு அன்று தன்னுடைய மக்களை பார்க்கின்ற, தன்னுடைய படைப்புகளை பார்க்கின்றான். பிறகு அனைவருக்கும் பாவ மன்னிப்பு வழங்குகின்றான். முஷ்ரிக் மற்றும் முஷாஹின், அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய மற்றும் உள்ளத்திலே குரோதத்தை வளர்க்கக்கூடியவரை தவிர அனைவருடைய பாவங்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மன்னிக்கின்றான் என்று ஒரு ஹதீஸ் வருகின்றது. இந்த ஹதீஸை குறித்து இந்த இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லக்கூடிய அழகான ஒரு வார்த்தை, இந்த ஹதீஸ் அதாவது எல்லாருடைய பாவங்களும் மன்னிக்கப்படுகின்றன, முஷ்ரிக்குகள் மற்றும் விரோதம் வளர்க்கக்கூடியவர்கள் இருவருடைய பாவங்களை தவிர என்று வரக்கூடிய இந்த ஹதீஸுடைய அறிவிப்பாளர்களுடைய தொடரிலே அப்துல் மலிக் பின் அப்துல் மலிக் என்று வரக்கூடிய அறிவிப்பாளரை குறித்து இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்ன வார்த்தை ஃபீ ஹதீஸிஹி நظرٌ, அவர் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ்கள்ல குறை இருக்கின்றது, அவர் நம்பகத்தன்மையுடைய அறிவிப்பாளர் கிடையாது. இன்னும் சொல்ல போனால் அவர் ஒரு முன்கர் என்றால் அறியப்படாத ஒரு நபர். முஹத்திஸீன்களுக்கு மத்தியிலே இவர் ஒரு அறியப்படாத நபராக இருக்கின்றார். இது ஒரு பக்கம். இந்த ஹதீஸுக்கு இமாம் பஸ்ஸார் அவர்கள் இதனுடைய ஆதரவாக சில வார்த்தைகளை பதிவு செய்திருக்கிறார்கள். ஆனால் அந்த அவருடைய ஆதரவுக்கு எதிராக அல்லாமா ஹைஸமி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அதற்கு மறுப்பும் தெரிவித்திருக்கின்றார்கள். இது ஒரு விஷயம். இது இரண்டாவது ஹதீஸாக சொல்லப்படக்கூடிய ஒன்று. அதாவது குறிப்பாக ஏராளமான ஹதீஸ்கள் ஷஅபானுடைய இந்த 15வது நாளின் இரவு பற்றி வரக்கூடிய ஏராளமான ஹதீஸ்கள் இது இரண்டாவது மிக முக்கியமான ஹதீஸாக பார்க்கப்படுகின்றது. மூன்றாவது மிக முக்கியமான ஒரு ஹதீஸாக சொல்லப்படக்கூடிய ஒன்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய ஹதீஸ் தான். என்ன ஹதீஸ் அது? உர்வா இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிப்பதாக, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அவருடைய வீட்டில் இருக்கும்போது ஒரு நாள் திடீரென்று அவர்கள் பக்கத்தில் இல்லாமல் போனது அவர்கள் உணர்கிறார்கள். எனவே அவர்களை தேடி சென்றார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஜன்னத்துல் பக்கி என்ற கபிரிஸ்தானிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அவர்கள் துஆ செய்து கொண்டிருந்தார்கள். இதை பார்த்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பார்த்துவிட்டு மீண்டும் வீட்டுக்கு வந்து விட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அவர்கள் வீட்டுக்கு வந்த பிறகு அதை உணர்ந்த அல்லாஹ்வின் தூதர் அவர்கள், நான் உனக்கு துரோகம் செய்வேன் அல்லது உன்னுடைய ஹக்கில நான் உன்னுடைய உரிமைகளை நான் மீறி விடுவேன் என்று நீ எண்ணிக்கொண்டாயா ஆயிஷாவே? கண்டிப்பாக அப்படி செய்ய மாட்டேன். ஜிப்ரீல் அவர்கள் என்னிடம் வந்தார்கள், பக்கீ கபிரிஸ்தானில் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார், துஆ செய்யுங்கள் என்று அவர்கள் அல்லாஹ்வுடைய கட்டளை என்னிடம் சொன்னார்கள். எனவே அதற்காகத்தான் நான் போய் துஆ செய்தேன் என்று வரக்கூடிய ஹதீஸ். இந்த ஹதீஸை உர்வா இப்னு ஜுபைர், அதாவது ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகன் உர்வா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய சகோதரியின் மகன் உர்வா, அவர்களிடமிருந்து யஹ்யா இப்னு கஸீர் அவர்கள் கேட்டதாக இந்த செய்தி வருகின்றது. இந்த செய்தி குறித்து இமாம் அல்பானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், இவர்கள் கேட்கவில்லை. யஹ்யா இப்னு கஸீர் அவர்கள் உர்வா இப்னு ஜுபைர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடமிருந்து இந்த ஹதீஸை கேட்கவில்லை. ஒருவேளை இந்த ஹதீஸை சஹீஹ் என்று நாம் எடுத்துக்கொண்டாலும், ஒருவேளை இந்த ஹதீஸை நாம் முஹத்திஸீன்களுடைய கருத்து, ஒருவேளை இந்த ஹதீஸை நாம் சஹீஹ் என்று எடுத்துக்கொண்டாலும் இதுல இபாத் செய்வதற்கான எந்த ஆதாரம் நாம் பார்க்க முடியாது. அப்படி இபாத் செய்வதற்கான ஆதாரம் இருந்திருந்தால் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அதை ஏற்படுத்தியிருப்பார்கள், பிறகு சஹாபாக்கள் அதை செய்திருப்பார்கள், பிறகு தாபீன்கள் செய்திருப்பார்கள். இப்படி எப்படி ரமதானுடைய இபாத்துகளை நாம் தொடர்ந்து செய்து வருகின்றோமோ அந்த வகையில இதுவும் ஒரு முக்கியமான இபாத்தாக உம்மத்தில ஒரு தவாத்துர், அதாவது ஒரு தொடர்ச்சியான அமலாக வந்திருக்கும். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களோ சஹாபாக்களோ தாபீன்களோ அல்லது அவர்களுக்கு பின்னால் வந்த தபு தாபீன்களோ யாருமே இதை அமல்படுத்தியது கிடையாது என்பதையும் இதன் மூலமா நாம் உணர்ந்து கொள்ள முடியும். ஆகையால் இதற்கு பிரத்யேக இபாதுகள் செய்வதற்கான எந்த ஒரு சாத்தியக்கூறுகளும் கிடையாது. அப்போ குலாசத்துல் கலாம் என்ன, இதோடைய சுருக்கம் என்ன அப்படின்னு சொன்ன, இது சம்பந்தமாக வரக்கூடிய அனைத்து ஹதீஸ்களும் நம்பகத்தன்மை இல்லாதவை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி என்றால்
இது எப்படி உருவானது என்பதை நாம் பார்க்கும் பொழுது, இது 5வது நூற்றாண்டில் பைத்துல் முகத்தஸில் இமாம் மக்தசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கூறுகின்றார்கள், பைத்துல் முகத்தஸில் பாலஸ்தீனத்தில் ஒரு அறிஞர் வந்தார். அவர் ஒரு வாலிபர் வந்தார். அவர் தொழ ஆரம்பித்தார். அவருடைய குரல் மிக இனிமையாக இருந்தது. மிக அழகான குரல் குர்ஆனை அவர் ஓத ஆரம்பித்தார். அது என்றைக்கு? ஷாபானுடைய 15வது இரவு அன்று. அப்போ மக்கள் அவருடைய கிராத்தை கேட்டு அவர்களுக்கு பின்னால் போய் நின்று தொழ ஆரம்பித்தார்கள். அப்படியே கூட்டம் சேர ஆரம்பித்தது. இது அடுத்த வருடம் வரும்போது இதை பற்றிய தகவல் இன்னும் அதிகமாக மக்களுக்கு மத்தியில பரவி அது ஒரு பெரிய ஜமாத்தாவே உருவானது. அந்த சமயத்திலே தான் இந்த சலாத்துர் ரகாயிப் என்ற ஒரு பெயர் இந்த தொழுகைக்கு வைக்கப்பட்டது என்று இமாம் மக்தசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பதிவு செய்கின்றார்கள். இதை உண்மைப்படுத்தும் விதமாக பல சம்பவங்கள் நாம் பார்க்கலாம். ஆனால் இந்த பிதாத்தை செய்யக்கூடிய மக்கள் தனக்கு ஆதரவாக சில வசனங்களையும் எடுத்துக் கொள்கின்றார்கள். அதுல முக்கியமான வசனம் எது என்றால் சூரத்து துஹானுடைய இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்தின் முபாரகா இன்னா குன்னா முன்திரீன். இந்த இரவுக்கு லைலத்துல் முபாரகா என்ற ஒரு பெயரை வைக்கிறார்கள், அல்லது லைலத்துல் பரா என்ற பெயர் வைக்கின்றார்கள். இந்த பெயர்கள் இது நபிகள் நாயகம் அவர்கள் வைத்த பெயர்களா என்றால் கண்டிப்பாக கிடையாது. இது கிடையாது. இன்னும் சொல்ல போனால் ஷபே பராத் என்ற ஒரு பெயர் தான் இதுக்கு பொதுவாக சொல்லப்படக்கூடிய ஒன்று. அப்போ ஷப் என்றால் இது அரபி வார்த்தை கிடையாது, மாறாக இது ஒரு பாரசீக வார்த்தை. எனவே இதன் மூலமாகவே இது நம்முடைய சமூகத்தில் உருவாக்கப்பட்ட ஒன்றாகத்தான் இருக்கின்றது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்தின் முபாரகா, பரக்கத்தான இரவு. அது 15வது இரவு தான், ஷாபானுடைய 15வது இரவுக்கு தான் லைலத்துல் முபாரக் என்று சொல்லப்பட்டிருக்கிறது சொன்னால் அது தவறான ஒரு விளக்கம். காரணம், அந்த வசனம் மிக தெளிவாக சொல்கின்றது, இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்தின் முபாரகா, நிச்சயமாக இந்த வேதத்தை நாம் பரக்கத்தான இரவில் இறக்கி வைத்தோம். ஒரு சிறிது குழந்தையிடம் கேட்டாலும் அது குர்ஆன் எந்த இரவில் இறக்கி வைக்கப்பட்டது என்று கேட்டாலும் அந்த குழந்தை சொல்லும் அது லைலத்துல் கத்ர். அப்போ லைலத்துல் முபாரகா என்பது லைலத்துல் கத்ர் தான் குறிக்கின்றது. இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்துல் கத்ர், இதற்கான விளக்கம் தான் இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்துல் முபாரகா. எனவே குர்ஆன் ஷஅபான் மாதத்திலே இறக்கி வைக்கப்படவில்லை. இது இன்னொரு கோணத்தில் நாம் பார்க்க வேண்டிய கட்டாயம் இருக்கின்றது. அதாவது ஷியாக்கள், அஹ்லு சுன்னாவுக்கு எதிராக இருக்கக்கூடிய ஷியாக்கள், அவர்களுடைய மூட நம்பிக்கைகள் ஏராளம். அதுல குறிப்பாக ஷியாக்களுடைய நம்பிக்கை என்னவென்றால், அவர்களுடைய 11வது இமாம் அல் இமாமுல் காயிப், மறைந்த ஒரு இமாம் இமாம் அஸ்கரியுடைய மகன். அவர் உண்மையான குர்ஆனையும் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வாளையும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அசாவையும் சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய மோதிரத்தையும் அவர்களுடைய தாபூத்தையும் அனைத்தையும் எடுத்துக்கொண்டு மறைந்து போய்விட்டார் என்று அவர்களுடைய ஒரு நம்பிக்கை இருக்கின்றது. எனவே இந்த 15வது இரவு அன்று அவர்கள் சில குறிப்பிட்ட இடங்களுக்கு சென்று அங்கே துஆ செய்து அந்த இமாமை அழைப்பார்கள். நாங்கள் தவறிழைத்து விட்டோம், பூமியில அநீதி அதிகமாகிவிட்டது, நீங்கள் புறப்பட்டு வாருங்கள் என்று இமாம், மறைந்து போன ஒரு இமாம் என்று ஒரு கற்பனை இமாமை வைத்துக் கொண்டு அவர்கள் இது போன்ற பிதாத்துகளை செய்வதை அந்த சமூகத்தில் பிரபலமான ஒன்றாக இருக்கின்றது. அந்த ஷியாக்களுடைய இந்த பிதாத்துகள், இந்த மூட நம்பிக்கைகள் நம்முடைய சமூகத்திலும் ஊடுருவி இருக்கின்றன. இது ஒரு முக்கியமான ஒரு காரணம். இன்னொரு காரணம் என்னவென்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த மாதத்தில் அவர்களுடைய பற்கள் உடைக்கப்பட்டன, போர்ல பற்கள் உடைக்கப்பட்டன. எனவே அவருடைய மனைவிமார்கள் சில இனிப்புகளை தயாரித்து அவர்களுக்கு கொடுத்தார்கள் என்ற ஒரு தகவலும் பரவலாக பேசப்படக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. ஆனால் நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று, உஹது போரில் தான் அல்லாஹ்வுடைய தூதருடைய பற்கள் உடைக்கப்பட்டன. அந்த உஹது போர் நடந்த மாதம் ஷவ்வால் மாதம், ஷாபான் மாதம் கிடையாது. இப்படி மக்களிடத்துல உண்மை சொல்லப்படாமல் போகும்போது அங்கே பொய்கள் பரவுவதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கின்றது. இன்றைய காலத்துல ஒரு தவறு, ஒரு பொய்யான தகவல் எவ்வளவு வேகமாக பரவுகிறது.
அதை மீண்டும் அது உண்மைத்தன்மையை ஆராய்வதற்கு பல நாட்கள் ஏற்படுகின்றன. ஆனா அந்த காலத்துல அதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லாத அந்த சமயத்துல யார் எதை சொன்னாலும் அதோடைய நம்பகத்தன்மை தெரியாமல் போகும்போது அது இன்னும் வேகமாக அந்த பொய் அந்த மூட நம்பிக்கைகள் பரவுவதற்கான ஏராளமான வாய்ப்புகள் இருக்கின்றன. எனவே இந்த ஷஅபான் மாதத்துல நாம் பேண வேண்டிய சுன்னத்தான விஷயங்கள் என்ன என்று பார்க்கும்போது ஒரு முக்கியமான ஒரு சுன்னத் இருக்கின்றது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அவர்களுடைய அந்த வாழ்க்கை முறையை பற்றி சொல்லும் போது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எல்லாம் சொல்லக்கூடிய சஹாபாக்கள் சொல்லக்கூடிய மிக முக்கியமான செய்தி என்னவென்றால், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ரமதானுக்கு பிறகு அதிகமான நோன்புகள் ஷஅபான் மாதத்தில் வைப்பார்கள். இது சஹீஹான தகவல், இது நம்பகத்தன்மையான உடைய ஒரு தகவல். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஅபான் மாதத்திலே அதிகமான நோன்புகள் வைப்பார்கள். விடவே மாட்டார்கள் போல இருக்கிறது என்று நாம் எண்ணும் அளவிற்கு நோன்புகள் வைப்பார்கள். அதாவது அது 1 முதல் 15 வரைக்கும் தொடர்ச்சியாக நோன்பு வைப்பார்கள். 15க்கு பிறகு அவர்கள் நோன்பு வைக்க மாட்டார்கள். ரமதானுக்கும் ஷஅபானுக்கும் மத்தியில ஒரு வேறுபாட்டை காட்டுவதற்காக. ஏன் இவ்வளவு நோன்புகள் நீங்கள் வைக்கிறீர்கள் என்று கேட்கப்பட்ட போது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அழகான ஒரு காரணம் என்ன தெரியுமா? இந்த மாதம் என்பது ரஜப் மற்றும் ரமதான் இந்த 2 மாதங்களுக்கு மத்தியில வரக்கூடிய ஒரு மாதம். ரஜப் என்பது ஒரு புனிதமான மாதம், அதே போல ரமதான் என்பது ஒரு சிறந்த மாதம். இந்த 2 மாதங்களுக்கு நடுவில் ஷஅபான் மாதத்தில் மக்கள் கொஞ்சம் அலட்சியமாக இருந்து விடுவார்கள். ஆனால் இந்த ஷஅபான் மாதத்தில் தான் நம்முடைய அமல்கள் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன. எப்படி திங்கள் மற்றும் வியாழன் அன்று நம்முடைய வாராந்திர அமல்கள் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றதோ அதே போல ஷஅபான் மாதத்தில் நம்முடைய வருடாந்திர அமல்கள் அல்லாஹ்விடத்தில் எடுத்துரைக்கப்படுகின்றன. நாம் வருடம் முழுவதும் என்ன அமல்கள் செய்தோம் என்பதை இந்த ஷஅபான் மாதத்தில் அல்லாஹ்விடம் வானவர்கள் எடுத்துக்கொண்டு செல்கிறார்கள், காட்டுகின்றார்கள். எனவே இந்த மாதத்தில் நான் அதிகமாக நோன்பு நோக்கிறேன் என்ற காரணத்தையும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிவிட்டார்கள். அதே போல ஷஅபான் மாதத்தில் நோன்பு நோற்பதாக இருந்தால் நாங்கள் 13, 14, 15 இந்த 3 நாட்கள் தொடர்ச்சியாக நோன்பு நோற்பதற்கு எந்த தடையும் கிடையாது. மாதம் நாம் ஐயாமுல் பீதுடைய நோன்பு நோக்கிறோம். எனவே இந்த நோன்புகள் நோக்கலாம். ஆனால் குறிப்பாக பிரத்யேகமாக அந்த 15வது நாள் அன்று மட்டுமே நோன்பு நோற்பது இது சுன்னாவுக்கு முரணானது. இது ஒரு பிதஅத்தான ஒரு செயல். எனவே நாம் இதற்கு ஒரு காரணமாக ஆகிவிடக் கூடாது. இது போன்ற பிதஅத்துகளுக்கு நாம் ஒத்துழைக்க கூடாது. இதை பற்றியான விழிப்புணர்வு நாம் சமூகத்தில் ஏற்படுத்த வேண்டும். சுன்னாவுக்கு ஆதரவாக எப்பொழுதுமே நாம் இருக்கணும். நம்முடைய தீனை பாதுகாப்பது இந்த மாதிரியான பிதஅத்துகளை நாம் எதிர்ப்பதில் தான் இருக்கின்றது. நாம் அந்த காரியங்களை நாம் செய்யவில்லை என்றால், நாம் குர்ஆன் சுன்னாவை பேசுவதற்கு நாம் தகுதியற்றவர்கள். இந்த பிதஅத்துகளை நாம் எதிர்க்கவில்லை என்றால், சுன்னாவை நாங்கள் ப்ரோமோட் செய்யவில்லை என்றால் உண்மையிலே நாம் குர்ஆன் ஹதீஸை பேசுவதற்கு தகுதியற்றவர்கள். எனவே ஒவ்வொரு முஸ்லிமுடைய கடமை என்னவென்றால் இந்த மார்க்கத்தை பாதுகாக்கணும். அதனுடைய உண்மையான வடிவத்தில் நாம் மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கணும். அது நம்முடைய வாழ்க்கையில கொஞ்சம் கூட பிதஅத்துகள் எதுவுமே இல்லாதவாறு நாம் அந்த மார்க்கத்தை பேணி நடக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அத்தகைய நல்ல தௌஃபீகை நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. ஹதா மா இன்தி வல் இல்மு இன்தல்லாஹ் வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும் வ லிஸாஇல் முஸ்லிமீன் இஸ்தக்ஃபிரு இன்னஹு வல் கஃபூருர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قل هل ننبئكم بالأخسرين أعمالا الذين ضل سعيهم في الحياة الدنيا وهم يحسبون أنهم يحسنون صنعا. ஒவ்வொரு ஜும்ஆ நாளின் போது நாம் சூரத்துல் கஹஃபை ஓதுகின்றோம். இது ஒரு சுன்னத்தான விஷயமாக இருக்கின்றது. இந்த சூரத்துல் கஹஃபுடைய கடைசி ருக்குவில வரக்கூடிய மிக முக்கியமான வசனங்கள் 103, 104, 105 ஆகிய வசனங்களில் அமல்களுடைய விஷயத்தில் மிகவும் நஷ்டம் அடைந்தவர்களை பற்றி நான் உங்களுக்கு சொல்லி தரட்டுமா? யாருடைய உலக வாழ்க்கையில் அவர்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் வீணாக போயிருக்க தாங்கள் நன்மையான காரியங்களையே செய்து கொண்டிருக்கிறோம் என்பதாக யார் எண்ணிக்கொண்டிருக்கிறார்களோ அவர்கள்தான் அமல்களால் மிகவும் நஷ்டமடைந்தவர்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை பற்றி சொல்கின்றார். இன்றைக்கு பிதஅத்துகளை நன்மை என்று செய்கின்றோம்.
மக்கள் பிதஅத்துகளை எதற்காக செய்கிறார்கள்? நல்லதுதானே, நன்மை தானே, இது செய்தால் அல்லாஹ் சந்தோஷம் அடைவானே என்றுதான் நிர்ணயம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இப்படிப்பட்ட காரியங்களை செய்யும் போது மறுமை நாளில் ஹவுது கௌசர் என்கின்ற தடாகத்திலிருந்து வெளியேற்றப்படக்கூடிய துர்பாக்கியசாலிகளாக மக்கள் ஆகி விடுவார்கள். சில நபிகள் நாயகம் ஒரு ஹதீஸை சொல்கிறார்கள், ஒரு கூட்டம் வரும், அவர்களை பார்த்தோனே அஸ்ஹாபி அஸ்ஹாபி என்று நான் சொல்வேன், அல்லது இஹ்வானி என்று சொல்வேன். யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு பிறகு இவர்கள் உங்களுடைய மார்க்கத்தில் பல மாற்றங்களை ஏற்படுத்தி விட்டார்கள் என்று சொல்லும் பொழுது, சுஹ்கன் சுஹ்கன் லிமன் கய்யர தீனி பஅதி, எனக்கு பிறகு என்னுடைய மார்க்கத்தை யார் மாற்றி விட்டார்களோ அவர்கள் என்னை விட்டு அப்புறப்படுத்தட்டுமாக என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே தன்னுடைய வாயால் அவர்களை அப்புறப்படுத்துங்கள் என்று சொல்வார்கள். என்று சொன்னால் இது பிதஅத்துகளுக்கு எதிராக எவ்வளவு பெரிய ஒரு எச்சரிக்கை இருக்கிறது என்பதை நாம் இந்த ஹதீஸின் மூலமாக புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் சுன்னாவின் மீது சரியான புரிதலோடு இஸ்திகாமத்தோடு இருப்பதற்கும் பிதஅவுக்கு எதிராக மக்களுக்கு மத்தியில் விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد وارض اللهم عن الخلفاء الراشدين المهديين أبي بكر وعمر وعثمان وعلي وعن سائر الصحابة والتابعين رضوان الله تعالى عليهم أجمعين وعنا معهم بمنك وكرمك يا أكرم الأكرمين اللهم انصر من نصر دين محمد صلى الله عليه وسلم وجعلنا منهم واخذل من خذل دين محمد صلى الله عليه وسلم ولا تجعلنا منهم اللهم انصر الإسلام والمسلمين اللهم انصر الإسلام والمسلمين اللهم انصر الإسلام والمسلمين واخذل الكفرة والمشركين وسائر أعداء الدين ربنا لا تجعلنا فتنة للقوم الظالمين ونجنا برحمتك من القوم الكافرين اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات إنك سميع قريب مجيب الدعوات عباد الله رحمني ورحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم واشكروا على نعمه يزدكم ولذكر الله تعالى أعلى وأولى وأعز وأجل وأهم وأتم وأقوى وأكبر أقيموا الصلاة